பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையில ஆண்டவரே உங்க சமூகத்திலே நாங்கள் வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்க இயக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம்ப்பா. என் ஜனங்கள் ஆராதிக்கணும் என்பதுதான் உங்க இயக்கம். இந்த இயக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வந்து இப்போது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போறோம். அந்த வார்த்தை எங்க உள்ளத்திலே ஆண்டவரே பதியட்டும். ஆண்டவரே நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை போன்ற ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே விழ வேண்டுமா சொல்லுங்க. வழியறிக்க விழக்கூடாது ஆண்டவரே, முள்ளு நிலத்துல விழக்கூடாது ஆண்டவரே, கற்பாறை மேல விழக்கூடாது ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க ஒவ்வொரு இருதயத்திலையும் நல்ல நிலமாய் நீங்க மாற்ற அந்த நல்ல நிலத்தில இந்த விதைவான வசனம் விதைக்க வேண்டுமா சொல்லுங்க. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அந்த கடைசி பகுதி பார்க்கிறோம், வாசிக்கலாம் மறுபடியும். அந்த வசனத்திலோட கடைசி பகுதி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த வாரம் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டே இருக்கார். செவ்வாய்க்கிழமை கூட எடுத்தேன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை கூட உபவாசத்தை அந்த வார்த்தை வந்து எடுத்த. நேற்று தினத்திலையும் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தாரு. அதுவே நான் இரவுல ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் உங்க மத்தியிலே சபையிலே சொல்லு அப்படின்னு சொன்னனால என்ன பண்றேன், உங்க மத்தியிலே சொல்றேன். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இது யார் சொல்றா தெரியுமா? யார் சொல்றா இந்த வார்த்தை, இந்த வசனத்தை? தாவீது சொல்றாரு. தாவீது இந்த வசனத்துல அந்த கடைசி 1 நாளாகமம் கடைசி அதிகாரத்துல சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். வேற எதுவாலையும் ஆகாது. அவருடைய கரத்தினால் மாத்திரம்தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்மளை மேன்மைப்படுத்தவும் நம்மளை பலப்படுத்தவும் நம்மளை ஆசீர்வதிக்கவும் அவரால் முடியும். அப்ப எவரையும்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் சொல்றாரு. நம்ம இவரா அப்படிமா இருக்கீங்களா? இவரா இந்த நிலைமையில இருக்காரு இப்ப அப்படிமா பாருங்க. ஒரு காலத்துல அவரை நம்ம என்ன நினைச்சோம், ஒன்றுக்கும் உதவாதவரா நினைச்சிருப்போம். இன்னைக்கு அவர் நல்ல மேன்மையா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அதான் அந்த ஆளா இவரா எப்படி ஆயிட்டாரு, இப்ப இவ்வளவு அளவுக்கு உயர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இங்க சொல்றாரு. எவரையா இருந்தாலும் ஒரு காலத்துல இவரு கஷ்டவாளியா இருந்தாரு. ஆனா கர்த்தருடைய கரம் அவர் மேல தொட்ட மாத்திரத்துல என்ன ஆகுது, இன்னைக்கு பெரிய ஆளாகி அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் உயர்த்துகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொல்லும் போது அதுக்கு அளவே இல்லை. அதான் ஒரு தாவீது எழுதுறாரு, ஆண்டவரால முடியுங்க, ஆண்டவரால முடியும் எவரையும் மேன்மைப்படுத்த. நம்ம நினைக்கலாம் இவனா எங்க சில வார்த்தையெல்லாம் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க சொல்லுவாங்க, இதுதான் உருப்படாது, எங்க உருப்பட போகுது அப்படின்னு சில நேரம் வாத்தியார் சொல்லுவாங்க. சில நேரங்கள் நம்ம உறவுகளை சொல்லுவாங்க, நம்ம குடும்பத்தாரே சொல்லுவாங்க, இவனா எங்க உருப்பட போறான், இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், அற்பமாய் பேசி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரத்துல நம்ம வரும் பொழுது அவனா இவன் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, மேன்மைப்படுத்தி நம்மளை உயர்த்தி நம்மளை பலப்படுத்த அவனால ஆகும். அதை தாவீது தன் வாழ்க்கையில உணர்கிறான். தாவீது தன் வாழ்க்கையில உணர்ந்து எழுதுகிற அந்த வார்த்தை இன்னைக்கு அது எவ்வளவு வல்லமுள்ள வார்த்தையா இருக்கு. அவன் சொல்றாங்க, முதலாவதே சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆசீர்வதித்து சொல்றான், இந்த ஐஸ்வர்யம் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பணம்லாம், இந்த கணம், ராஜாங்கிற அந்த கணம் உம்மாலதான் ஆண்டவர் எனக்கு வந்திருக்குது சொல்ல. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, நான் சம்பாதிச்சதுமாங்க. சுத்தமா அதை சொல்லவே கூடாது. நம்ம வாயில நான் வார்த்தை வரவே கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. தாவீது எப்படி தன்னை தேசத்தை 40 வருஷம் அரசாடுறான், ராஜாவா இருக்கிறான். அந்த ராஜாவே நான் இந்த பூமியை ஆட்சி செஞ்சு நான் சம்பாதிச்சேன்னு சொல்லல, இந்த பணம்
இந்த ராஜாங்கிற கணம் எல்லாம் யாரால வருது? தேவரீர் எல்லாவற்றையும் ஐசும கணம் உம்மாலே வருகிறது. ஆண்டவரால வருது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் தான் ஆளுறாரு. இவன் தேசத்தை ஆளுறான். ஆனாலும் நான் தான் ஆளுறேன்னு சொல்ல மாட்டேன். என் தேசத்தை நீங்க தான்ப்பா ஆளுறீங்க. உங்களுடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய கரத்துல என்ன இருக்கு? சத்துவம் இருக்கு, வல்லமை இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஆராதனையில பாடம் பாத்தீங்களா வல்லமையை பத்தி? அந்த வல்லமை தான். அந்த வல்லமை இறங்கினா போதும் நம்ம வாழ்க்கையே மாறிடும். அன்றைக்கு தாவீதோட வாழ்க்கையில தேவனுடைய சத்துவமும் வல்லமை இறங்கின மாத்திரத்துல அவன் வாழ்க்கை சுத்த டோட்டலே மாறி போச்சு. அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி 8 பேர் இருந்த பிறந்த குடும்பத்தை அவன் பிறக்கிறான், பிறந்து வளர்ந்து வருகிறான். ஆனா 7 பேரும் நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க அவன் குடும்பத்துல. ஏன்னா அவங்களுக்கு எடுத்து பேசுற நேரம் 8 பேர்ல 7 பேர் எப்படி இருக்காங்க? அவங்க குடும்பத்துல நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க. அங்க மிலிட்டரியில வேலை பார்க்கறாங்க, இஸ்ரவேலுடைய ராணுவத்துல வேலை பார்க்கறாங்க. ஆனா இவனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, அவன் வீடுகள் இருக்கிற அந்த ஆடு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆடுகளை மேய்க்கிற வேலையில இருக்கான். கர்த்தர் இவனை என்ன செய்யறாரு? ஆட்டை மேய்க்க வைத்திருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல அவன் சொல்றான், எவரையும் நீ ஆடு மேய்க்கிற ஆளா இருந்தாலும் சரி, தினக்கூலி ஆளா இருந்தாலும் சரி, அன்றாட காட்சி அப்படியா நீ வேலைக்கு போனாதான் நீ சாப்பாடு என்கிற நிலைமையில இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி, எவரையும் அவரால் என்ன செய்ய முடியும்? மேன்மைப்படுத்த முடியும் என்பதற்கு தாவீது ஒரு அடையாளம். இன்னும் அநேகர் இருக்காங்க வேதத்துல. இந்த வாரம் ஃபுல்லா மொர்தெகாயை பத்தி பார்த்தோம். மொர்தெகாயுடைய வாழ்க்கை அப்படிதான். அவன் அடிமையாக கொண்டு போகப்படுகிறான் அகாஸ்வேர் தேசத்துல. அடிமையாக போய் அங்க அரண்மனை காவலிலேயே வேலை பார்க்கறான், செக்யூரிட்டி வேலை பார்க்கறான். செக்யூரிட்டி வேலையை பார்க்கறவங்க ராஜாவுக்கு 2வது ஆண்டவர் என்ன செய்யறாரு? மேன்மைப்படுத்துகிறான் என்பதை நேற்று தினத்துல பார்த்தோம். செக்யூரிட்டி வேலை பார்க்கறவனுக்கு எப்படி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல துணை போஸ்டிங் வருதுன்னு தெரியல. அப்பதான் ஆண்டவர் எவரையும் என்ன செய்ய முடியும்? மேன்மைப்படுத்த முடியும் என்பதை நமக்கு ஆதாரமாக நம்முடைய வேதம் இருக்கிறது. அதுவே அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருந்தால் போதும், தேவனுடைய கரத்துல இருந்தா போதும். அன்று ஆடு மேய்க்கிறாரு. நான் தாவீது என்ன செய்யறாரு? ஆண்டவரே வாசித்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். தாவீதை பத்தி தான் உங்க மத்தியில பேசுறேன். அதுக்கு நேரம் பத்துமா தெரியல. நான் ஒரு 8 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு உங்க மத்தியில பேச முடியல. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். ஈசாயான்னா தாவீது அப்பா. ஈசாயை பார்த்து சாமுவேல் கேட்கிறாரு, அப்பா உனக்கு 7 பிள்ளைங்க தான் இருக்காங்களா, வேற பிள்ளைகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் கடைசியா இளையப்பவங்க மகன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். கர்த்தர் அபிஷேகம் பண்ண அனுப்புறாரு. அவன் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. ஆனா அவன் குடும்பத்தை சொல்லிட்டாரு ஆண்டவர். ஈசாய்ங்கிற குடும்பத்துல போய் என்ன பண்ண? சவுலுக்கு பதிலாக என்ன பையன்னு ராஜாவை ஏற்படுத்துகிறாரு. இவன் போய் பார்க்கறான். அவன் மற்ற 7 அண்ணன் தம்பி பாத்தீங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமா மிலிட்டரியில வேலை பார்த்துக்கிட்டு நல்லா திடகாத்திரமா இருக்காங்க. இவன் பார்க்கறான், முகத்தை பார்த்துட்டு பேசுறான். ஓ ஆண்டவர் இவன் என்னதான் அண்ணன் செய்யறாரு, அபிஷேகம் பண்ண சொல்றாருன்னு இவன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அதே பாருங்களா 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்காத. நான் இவனை புறக்கணித்தேன். நான் செய்தேன், இவனை புறக்கணிச்சிட்டேன்பா. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கறதல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் ஆண்டவர் சொல்றாரு. இவன் பார்க்கறான், நல்ல வாட்ட சட்டமா இருக்கானே, இவனதான் கர்த்தர் ராஜாவை ஏற்படுத்த சொல்றாரு பிறகு அப்படின்னு நினைச்சிட்டு இவரு அபிஷேகம் பண்ண போறாரு. உடனே ஆண்டவர் தடுக்கிறாரு. அப்பா
நீ இவன் சரீர வளர்ச்சியும் இவன் முகத்தையும் பார்க்காத. இவன் முகத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இவன் சரீரத்தை பார்த்தா நல்லா குண்டு நல்லா புஷ்டியா இருக்க நினைக்கிற. நான் ராஜாவை ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லி 7 பேரையும் கடந்து போறாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் இல்ல இவன் இல்லைங்கிறாரு. அப்புறம் கடைசியா தான் அந்த 11ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு. உன் பிள்ளை இவ்வளவுதானா, இன்னும் வேற பிள்ளைங்க ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஒரு இளைய மகன் ஒருவன் இருக்கான், அவன் என்ன செய்யறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறாரு. அவன் இங்க வரட்டும், அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவன் வீட்டுல சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி பங்கி இருந்து கடைசியா கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறாரு. அதை கடைசியா பார்த்தா தெரியும் 13ஆம் வசனத்துல, அப்போது சாமுவேல் கையில கொண்டு எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த முதல் என்ன ஆயிட்டாரு, தாவீதின் மேல வந்து இறங்கி இருக்கிறார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். சாமுவேல் அப்புறம் போய்விட்டார். ஆகுறோம் கர்த்தருடைய அபிஷேகம் வந்த உடனே ஆவியானவர் அவனுக்குள்ள வருகிறார். அவனுக்குள்ள வந்த பிறகுதான் இந்த மாற்றங்கள்லாம் வருது. நமக்குள்ள ஆவியானவர் இருந்தால் மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அந்த அபிஷேகத்துக்குள்ள அவன் வருகிறான். அபிஷேகத்துக்குள்ள வந்த பிறகு ஆவியானவர் அவனுக்குள்ள வருகிறாரு. வந்த பிறகுதான் அவனுக்குள்ள அந்த மேன்மைகள் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. 2 சாமுவேல் புஸ்தகத்துல வந்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:8. இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பெரிய நாமத்தை உனக்கு என்ன செய்திருக்கேன், உருவாக்கியிருக்கிறேன். நீ ஒரு காலத்துல எங்க போன, ஆடுகளுக்கு பின்னா போயிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு பெரிய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு என்ன செய்திருக்கிறேன், தந்திருக்க. என்ன நாம, ராஜா என்கிற நாமத்தை கொடுத்து. முதல் வசனத்தை சொல்வாரு, கர்த்தர் ராஜானா தாவீது ராஜாவை சுற்றில இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறுன பண்ண போது அவன் தன் வீட்டிலேயே வாசமாக இருக்கையில் அப்படிங்கிற. அப்ப அவன் சத்துருக்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் விலக்கிட்டார். ராஜாவுக்கு இருந்த தாவீது ராஜாவுக்கு இருந்த சத்துரு எல்லாம் விலக்கி அவனை ஆண்டவர் நல்லா இளைப்பாற பண்ணி இருக்கும் போத சொல்றாரு, அப்பா நீ ஒரு காலத்துல எங்க நடந்த, எது பின்னாடி போயிட்டு இருந்தாரு தாவீது, ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த தாவீதை நான் என்ன பண்றேன், நான் அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தி நான் உன்னை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த மீன்மை கொடுக்கிறாரு. அந்த மீன்மை கொடுக்கற பின்னாடி அவர் அதான் சொல்றாரு, அவரால என் தேவனால எவரையும் என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும், எவரை கொண்டு பலப்படுத்த முடியும். நான் சரீர பலவீனமானவங்க, எனக்காக ஒண்ணுமே நிற்க கூட பலன் இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பலவீனமான அந்த ஆளும் கர்த்தனை செய்வார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இறங்கினால் போதும். தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தனால என்னாச்சு, அவன் தன் என்ன செய்யற ஆண்டவர் பலப்படுத்த முடியுது. நம்ம சரீரத்தை பார்த்துக்க கூடாது. நான் வியாதிக்காரங்க, நான் என்னால முடியாதுங்க அப்படி இப்படி நம்ம என்ன சொல்லக்கூடாது, சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அநேகர் சபையில ஏன் வரலன்னு கேளுங்களா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உட்கார முடியாது சபையில, அதுதான் வரல. அவரு கிட்ட நம்ம வந்துட்டா போதும், அவர் எவரையும் பலப்படுத்த அவரால முடியும். அது சொல்றது சாத்தான் சொல்றான், என்னால உடம்பு உட்கார முடியாது அங்க வந்து அப்படின்னு சொல்றாங்கன்னா அது சாத்தான். ஆண்டவர் ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்தா கண்டிப்பா என்ன சொல்ல, அவங்க வாயில அந்த வார்த்தை வராது, நான் விழுந்து படுத்து கிடந்தான் தேவ சமூகத்துல வந்து படுத்து கிடப்பேன், ஆண்டவர் நான் அங்கிருந்து என்னை எழுப்புவார்னு சொல்லி அந்த விசுவாசம் வரும். ஆனா இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாத்தானுடைய ஆலோசனை தான் அவங்க கேட்கறாங்க ஒழிஞ்சி தேவ ஆலோசனை இல்லை. பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்துறான். பலவீனம் வந்து என்ன ஆகுது, ஓட்டம் குறையுது, தேவனுக்காக ஓடுற ஓட்டம்லாம் குறைஞ்சி போகுது.
நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி அவரால பலப்படுத்த முடியும். அவரால் உங்களை எல்லா வியாதியும் நீங்க சுகமா இருக்க பண்ண முடியும். நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்னா சாத்தா என்ன பண்றான், நம்மள வஞ்சிக்கிறான், ஏமாற்றான்னு அர்த்தம். அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. நம்ம அவருக்காக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும், நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வைக்காத வரைக்கும் என்ன ஆகாது, இவனை போய் கூப்பிட்டு இருப்பாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். தாவீதை போய் ஆள் அனுப்பி, எப்பா உங்க அப்பா கூப்பிட்றாரு, உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க வான்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்மளா தானே சொல்லுவான். அதான் போயா, யாரும் எனக்கு முக்கியம், இதை விட்டா நான் என்ன பண்ணுவேன், அது என் பூவாக்கு என்ன பண்றது, போயா நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டுக்குனியே நடந்துகிட்டே இருப்போம், ஆட்டையே குடிச்சிட்டு இருப்போம். அவன் என்ன பண்ணான், அழைத்த அழைப்புக்கு உடனே கீழ்ப்படியும். கீழ்ப்படிந்து என்ன பண்றான், ஆடை விட்டுட்டு கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு. என் ஆட்டை என்ன செய்ய மாட்டான், ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, எதுவும் பாதிக்காது, பார்த்து சொல்லிட்டா என்ன பண்றான், அந்த ஆட்டை விட்டுட்டு அவன் வாரான். நம்மளா அந்த என்ன பண்ணுவோம், ஐயோ ஆடு இருக்கு, இந்த ஆடுதான் நான் என்ன வருது, அதை பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அந்த ராஜா மேன்மை அவருக்கு என்ன செஞ்சிருக்காது, ராஜாவுக்கு கிடைச்சிருக்குமா, தாவீது கிடைச்சிருக்குமா, ஆடே எனக்கு போதுன்னு இருந்தாருன்னா இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்காது. விட்ட மாத்திரத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனை அபிஷேகம் பண்ணி உயர்த்தி ஆவியானவர் அவனை பலப்படுத்தி ஆண்டவர் அவனை கொண்டு போறான். இன்னைக்கு அநேகர் விடுறதுக்கு முடியல, ஆட்டியே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அவன் தாவீது ஆட்டை அவன் பிடிக்கல, விட்டுட்டான். இன்னைக்கு அநேகர் அதை பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆண்டவர் அழைக்கிறாருன்னா வாங்க சொன்னா வரணும். அதை விட்டுட்டு எனக்கு இதுதான், எனக்கு இந்த இதை விட்டு நான் வந்தா நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு எனக்கு செடி பறிச்சே ஆகணும். சதுரி சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை செடி பறிக்க போறான்றாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல, கடைசி வரைக்கும் செடி தான் பறிச்சுட்டு இருக்கணும். பிரதர் சொன்னாங்க பாத்தீங்களா, மண்ணை வெட்டும் போது அந்த வாடகை நான் இருக்கும்போது எனக்கு இது வேணுமான்னு சொல்றேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை மாற்றி இன்னைக்கு நல்லா அப்படியே நீரோட்ட, அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே அந்த வசனத்தோட சொல்றாங்க, நீரோடு அப்படியே அந்த பக்கம் ஏத்த மாதிரி அப்படியே வாய்க்காங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா காத்து நீரோடையின் ஓரத்திலே நடப்பட்ட ஆமா மரக்கன்று போல இருக்காங்க. ஆமா அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு அவங்க கொள்ளையில போய் அவங்க அதே வயலே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர முடியுமா, வர முடியாது. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம விடுன்னா வானா வந்துதான் ஆகணும். எனக்கு உடம்பு சரி வராது அப்படின்னா உடம்பு சரியில்லாம தான் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும், மாறவே மாறாது, மேன்மை அடையவே முடியாது, சுகம் அடையவே முடியாது. நீங்க இன்னைக்கு வராதவங்க போய் கேட்டு பாருங்க, ஏன் வரலைங்களா, உடம்பு இல்லை அதான் சொல்றாங்க. கடைசி வரைக்கும் அதே தான் அவங்க வாழ்க்கையில இருக்கு, அவங்க கடைசி வரைக்கும் அதே தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு தாவீது விட்டான், ஆட்டை விட்டான். விட்டு வந்தனால அவனுக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவை ஆண்டவர் உயர்த்துறாரு. உயர்த்தி அந்த மனுஷன் தான் சொல்றான், அவரால் என் தேவனால எவரையும், இதுதான் மெயின். எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவரையும் மேன்மைப்படுத்த. நீங்க வேணா நினைக்கலாம், அந்த உலகத்துல நாங்க ஒதுக்கி தள்ளப்பட்ட ஆளுங்க, என்கிட்ட காசு எல்லாம் இல்லைங்க, அன்னைக்கு நான் கடன் தாங்க வாங்கிட்டு இருக்கேன் அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க அவர் கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களை அப்படியே உங்களை கீழே போக விட மாட்டார். ஆண்டோட பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கீழே விடவே மாட்டார். அவர் மேலதான் உயர்த்தி ஆண்டு வைத்து பார்த்து அவருக்கு பழக்கம். அதுவே அதுக்கு சில காரியங்கள் அவனுக்குள்ள தாவீதுக்குள்ள இருந்தது, இதுல அவன் விடுகிறான். அதை தன் நாட்டையெல்லாம் விட்டுட்டு தான் என்ன பண்றான், வருகிறான். வரும்போது அந்த மேன்மை ஆண்டவர் தராரு. அது போல இன்னும் சில காரியங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவன் வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான், தேவனுக்காக என்ன பண்றான், வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான். நான் அப்படியே சம்பவத்தை சொல்லிட்டு போற நேரம் நமக்கு கோலியாத்து வருகிறான். அவன் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான். வாங்க பார்த்துடலாம், யாராவது உங்களால ஒண்டி வாங்குறான். ஆனா இவன் என்ன செய்யறான், எல்லாம் பயந்து போய் நிக்கிறாங்க. இவன் ஒருவன் மாத்திரம், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் நான் வாங்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு 5 கூழாங்கல் எடுத்துட்டு ஒரு கவன்கள் எடுத்துட்டு போறான். அவனா பட்டயத்தோடு நிக்கிறான். எதனால அந்த வைராக்கியம் வருதுன்னா, ஒரு விருத்த சேதனம் இல்லாத, ஒரு ஆவியான இல்லாத ஒரு மனுஷன்
இவங்க ஆண்டவரை பார்த்து நிந்திக்கிறானே அப்படி அந்த வைராக்கியம், நமக்குள்ள ஆண்டவரை குறித்த வைராக்கியம் வேணும். அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது, அதனாலதான் ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்த முடிஞ்சது. நமக்கு வைராக்கியம்லாம் கிடையாது. மாமா வீடு வந்துச்சுன்னா வைராக்கியம் போயிடும். மாமா வீட்டு கல்யாணம் வந்துச்சுன்னா கல்யாணம் வீடு தான் வைராக்கியம், அதான் மெயினா போயிடும். அப்படி இல்லை தாவீதுக்கு. இவன் போயிட்டு இவனுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்புறாரு, போய் உங்க அண்ணனை பார்த்துட்டு இந்த தின்பண்டத்தெல்லாம் கொடுத்துட்டு அண்ணாங்கிறாரு மிலிட்டரியில போயிட்டு. இவன் போன இடத்துல பார்த்தா அங்க யுத்தம், 2 பேருக்கும் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் நிக்கிறது யுத்தம். அதுல ஒரு ஆள் வந்து நிக்கிறான் கோலியாத்து. நீ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வாங்க, என்ன நீ முறியடிச்சா நாங்களாம் உனக்கு அடிமைங்கிறான். அதுவும் தேவனை குறித்து நிந்திக்கிறான். இந்த அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்துச்சு, ஆண்டவர் கொடுத்த வைராக்கியம். ஒரு நிறுத்த சிந்தனம் இல்லாத வந்து இப்படி வந்து பேசுறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறான். வைராக்கியமா இருந்தாதான் என்ன செய்ய முடியும், மேன்மையை படுத்த ஆண்டவர் முடியும். இல்லாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, மேன்மை வராது. வைராக்கியமா இருக்கிறான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோலியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 1 2 சாமுவேல் 1 அதிகாரம் 13 14 பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக என்ன செய்யறான், வைராக்கியம் பாராட்டான். சவுல் இவனுக்கு எதிரிதான். தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியனுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமற் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டி என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். இவனுக்கு எதிரிதான். ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணது யாரு, சவுலையும் அபிஷேகம் பண்ணிருக்காரு, தாவீதையும் அபிஷேகம் பண்ணிருக்காரு. ஆனா 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்கு, பகை இருக்குது. ஆனாலும் இவன் என்ன செய்யல, ஆண்டவர் பார்த்துட்டார் சொல்லிட்டு என்ன பண்றான், போயிடுறான். ஆனா ஒரு மனுஷன் என்ன பண்றான், நான் தான் அந்த மனுஷனை வெட்டிட்டேன், அவனை நான் தான் கொண்டுட்டேன்னு சொல்லி வந்து சொல்றான். ஏன்னா நமக்கு ஏதாவது வெகுமானம் தருவான் இவன், அவனுடைய பகையாளியை நம்ம கொண்டுட்டோம்னு சொல்லிட்டா இவன் நமக்கு ஏதாவது வெகுமானம் தருவான்னு சொல்லி வந்து சொல்றான். ஆனா அவருக்கு இவன் வெட்டல, இவன் வந்து பொய் சொல்றான். அவன் பொய் சொன்னதுக்கே அவன் சொல்றான், தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதன் மேல கைப்பட உனக்கு எப்படி பயம் இல்லாம போயிடுச்சு. அவன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதான் வைராக்கியம், தேவனுக்குள்ள உள்ள வைராக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நீ எப்படி நீ கை போட்ட சொல்லி அவன் கூட இருக்கிறவனை விட்டு அவனை நீ வெட்டுங்கன்னா வெட்டி அவன் மறித்து போறான். அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவனா இருக்கான். நம்மளும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும். அவர் தாங்க எனக்கு எல்லாத்தையும் அவர் பார்த்து பாருங்க அப்படின்னு அந்த வைராக்கியம் இருக்கணும். அவன் வைராக்கியமா இருக்கான் தாவீது ஆண்டவர் காரியத்துல. யாரும் நிந்தித்தா கூட இவனுக்கு கோவம் வருது, என்ன ஏசப்பை பத்தி நீ என்ன தப்பா பேசுறிய அப்படின்னு இது வருது. இங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல ஒருத்தன் வந்து வெகுமானம் கிடைக்குன்னு பார்த்து சொல்ல வரான். அவனே என்ன செய்யறான், எப்படி ஒரு தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல நீ அப்படி நீ கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மேல கோவப்படுறான். அவ்வளவு வைராக்கியம். நமக்குள்ள அந்த கோவம், அந்த வைராக்கியம் இருக்கா? யாரும் எதாவது சொல்லிட்டு போங்க, ஏசப்பை பத்தி எது சொன்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிட்டு நம்ம வெளிப்பாட்டாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கிறிஸ்தவன் கூட வெளிக்காட்டாத அளவுக்கு இருக்கிறோம். அவங்க மீண்டும் நம்ம எப்படி வெளிக்காட்டுறதுன்னு இல்லை. ஆனா இதை எல்லாருக்கும் வெளிக்காட்டுறோம் அந்த ஆண்டவர் மேல உள்ள வைராக்கியத்தை. அடுத்து பார்க்கிறோம், அவன் தேடுகிறவனா இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யலாம், தேடுகிற ஒரு மனிதனா இருக்கிறான். சங்கீதம் 31:1 பாத்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்துல என்ன செய்யறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், அவன் துதி எப்போதும் வாயில இருக்குன்னு சொன்னான். அதே தாவீதுதான், கர்த்தரை நான் எப்போதும் தேடிக்கொண்டே ஸ்தோத்திரித்துக் கொண்டே ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், அவர் துதி என் வாயில எப்போதும் என்ன செய்யுது, இருந்து கொண்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவர் என்ன செய்யணும், துதித்து கொண்டே இருக்கும். துதி பாடல் சத்தம் வந்து கொண்டே நம்ம வாயில இருக்கணும். நம்ம வீடுகளில் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்கும் பொழுதுதான் அவர் நம்மளை என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும். தாவீதை மேன்மைப்படுத்தி அவனை பலப்படுத்துறதுக்கு இதெல்லாம் காரணம். அவன் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறான், ஆடு மேய்க்கும் போதும் துதிக்கிறான். அரசனாய் மாறினாலும் அவனை காடுகள்ல அங்கங்க யுத்தத்துக்கு போனா என்ன பண்றான், எக்காலத்துல என்ன செய்யறான், துதிக்கிறவன் இருக்கான், நல்லா ஜெபிக்கிறவன். பாத்தீங்கன்னா ஒரு
அவனுடைய மனைவி பிள்ளைங்களும் அபிலேக்கர் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்பான், ஆண்டவரே நாங்க போலாமா ஆண்டவரே, நான் போனா அந்த என் ஜனங்கள்லாம் வீட்டு கொண்டு வர முடியுமா, அவனை ஜெயிப்பான் ஆண்டவரேன்னு கேட்பான். நல்ல ஒரு ஜெப வீரன். ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அவன் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தாவீதுக்கு கற்றுக்கொண்டு அவங்க அதபடி நடந்ததுனால என்ன செய்தார் ஆண்டவரே, அவனை மேன்மைப்படுத்தி கர்த்தர் செய்கிறாரு, அவனை வைக்கிறார். ஜெபிக்கிறவன், நல்லா ஜெபிக்கிறவன், கர்த்தரை துதிக்கிற மனுஷன், நல்லா ஜெபிக்கிறவன். எதுக்கெடுத்தாலும் ஜெபம், ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி தான் போவான். யுத்தத்துக்கு போகணுமா, நான் இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஜெயம் தருவீங்களா ஆண்டவரே, இல்லை நான் தோத்து போயிடுவேன் ஆண்டவரேன்னு கேட்பான். ஆண்டவர் இப்போ அவனை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் பாரு. ஆண்டவர் பையன் என்ன செய்வாரு, இவர் யுத்தம் பண்ணுவாரு, அங்க அவன் கையில ஒப்பு கொடுப்பாரு. இப்போ ஒப்பு கொடுத்து ஆண்டவரை கேட்டு ஜெபம் பண்ணி தான் என்ன பண்றாரு, ஆண்டவரை மேன்மைப்படுத்துறாரு. அல்லேலூயா. கேக்குதா, எல்லாரும் கேக்குதா, புரியுதா நான் பேசுறதா, புரியுதா புரியாம இருக்கா? கர்த்தர் எவரையும் எப்படி மேன்மைப்படுத்த முடியும் என்பதான் சொல்லிடுறேன். நல்லா ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அவரை தேடுகிறவங்களை, அவரை துதிக்கிறவங்களை என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அவரை வைராக்கியமாய் இருக்கிறவங்களை என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும். அடுத்து அவன் நான் கற்றுக்கொள்ள காரியம், இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமுவேல் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24:8. அப்போது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்கு குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கையை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். இதுல இன்னும் 26ஆம் அதிகாரத்திலே இதே சம்பவம் தான் வரும். இவனுக்கும் தாவீதுக்கும் சவுலுக்கும் போர் யுத்தம் நடந்து கொண்டே பகையா இருந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பகையா இருக்காங்க. இவரை எத்தனையோ முறை கொல்ல பார்த்துட்டான். ஆனா தாவீது ஒரு நாள் கூட என்ன செய்யல, அவனை கொல்லவே செய்யல. நான் எண்ணத்துல வரவே இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் நல்ல ஒரு கெபிக்குள்ள மாட்டிக்கிட்டான் சவுலு. அவன் கூட இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இவனை இந்த நேரத்துல ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுக்குறான்னு என்ன செய்ய, போட்டு தள்ளு. இவன் கெபில இருந்து வெளியில வரும்போதே போட்டு தள்ளுங்கிறாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான், அந்த சான்ஸை பயன்படுத்தல. நம்மளா தான் செய்வோம், பலிக்கு பழி வாங்குவோம். பலிக்கு பழி வாங்காத ஆள் யாருன்னா தாவீது தான். பலிக்கு பழி வாங்கவே மாட்டான். தன்னுடைய தேவன் அபிஷேகம் பண்ண, நம்மள மாதிரி அவனும் ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவன் ஏதோ ஒரு பொல்லாத ஆவி இருக்கு, அவன் நம்மளை துரத்துறான். ஆனா அவனை மாதிரி நம்மளே என்ன, நம்மள்ட்ட பசுத்த ஆவியான இருக்காரு, அவனை மாதிரி நம்மளும் நடக்க கூடாது என்று சொல்லி என்ன செய்யறான், அவனை கையில ஒப்பு கொடுத்தான். என்ன செய்யல, அவனை எதுவுமே செய்ய மாட்டான். அடுத்து 26ஆம் வசனத்துல 26ஆம் அதிகாரத்துல வந்தாலும் சொல்லுவாங்க, அவன் கூட இருக்கிறவன் சொல்லுவான், 8ஆம் வசனம் 26:8. அப்போது அபிஷேக் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். சொல்றான் அவன் அபிஷேக், அவன் வேலைக்காரன் சொல்றான், அவன் கூட இருக்கிற ஆள் சொல்றான், ராஜா இன்னைக்கு ஆண்டவன் சத்துருவை என்ன பண்ணிட்டாரு, என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஈட்டி எடுத்து 2 குத்துலாம் கிடையாது, ஒரே குத்து தான். ஆள் படுத்துருக்கான், ஒரே குத்து குத்தா என்ன பண்ணுவான், நிலத்துல போய் குத்துவோம் ஈட்டி. ஆனா ஒரே குத்தா குத்துட்டாமா அப்படின்னு கேட்கறான். அப்பயும் சொன்னான் பாருங்க, கர்த்தர் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா சொல்ற, தாவீது சொல்றது, அபிஷேகை பார்த்து அவனை கொல்லாதே, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொடுத்த மேல தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். அந்த குற்றம் நமக்கு எதுக்கு, அதுக்கு மேலே சொன்னீங்கன்னா சொல்லுவான், அவன் எங்கேயாவது போய் சாப்பிட்டோம், நம்ம கையால நம்ம அவன் பலியை அவன் பலி நமக்கு வேண்டாம். நம்மளா தான் அந்த பலிக்கு பலி தீக்கிற போனோம் நம்மள்ட்ட இருக்குதா இல்லையா, இருக்கா இல்லையா, பலிக்கு பலி வாங்குறோமா இல்லையா, நீ இதை சொன்னியா நான் உனக்கு இதை செய்யறேன்பா அப்படின்னு சொல்லிட போனா நம்மள்ட்ட இருக்கோம். ஆனா தாவீதுகிட்ட அந்த போன துணி கூட கிடையாது. அவன் கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, கொடுத்தோம்.
இவன் என்ன செய்யல, சே அவன் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கிறான், அவனுக்கு எங்கேயா போய் சாவு வரும்பான், என் கையால நான் என்ன செய்ய மாட்டேன் அவனை கொலை பண்ண. அவன் வேணா எத்தனையோ தடவை கொலை பார்த்துட்டான். ஈட்டி எடுத்து உட்காந்து இடத்துல விடும்போது அப்படியே நவுண்டுருவான். நவுலன்னா அவன் மேல பட்டுருவான் ஈட்டி. அப்படிலாம் எத்தனையோ முறை தாவீதை கொலை செய்ய பார்த்த சவுலு இவன் கையில கிடைக்கிறான். ஆனாலும் அவனை கொல்ல, அவன் பலிக்கு பலி வாங்க மனசு வரவே இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நம்ம என்ன பண்றோம், பலிக்கு பலி வாங்க நம்ம என்ன விடாம இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில மேன்மைய பார்க்க முடியாது. இந்த பலிக்கு பலி, நீ செஞ்சியா நான் உனக்கு செய்யறேன் பார், நீ பேசுனியா நான் உனக்கு பதிலா பேசுறேன் பார். அந்த பலிக்கு பலி வாங்குறது தாவீதை சுத்தமா இல்லை. அநேக இடத்துல இதை பார்க்கலாம். தாவீது அப்படியே அவனுக்காக தன் எதிராளி தான், தன்னை கொல்ல வரவன் தான், ஆனாலும் என்ன பண்றான், அவனை கொல்றதுக்குன்னு அவனுக்கு அந்த துளி கூட எண்ணமே வரல. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும்போது அந்த எண்ணங்களா இல்லை. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவன் சத்துருக்கெல்லாம் விலைக்கு மீட்டு கர்த்தர் அவன் மேன்மையாக வைக்கிறான். பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், ஒரு தாழ்மை உள்ள மனிதன், ஒரு தாழ்மை உள்ள மனிதன். தாவீது ஒரு நல்ல தாழ்மையான மனுஷன். இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கற்றுக்கொண்ட காரியம் வாசிட்டீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிட்டீங்கன்னா தெரியும். 16:5 வாசிட்டீங்கன்னா தெரியும். தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது சவுல் விட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து வரான். சவுல் இறந்து போயிட்டாரு. ஆனா அவன் குடும்பத்துல உள்ள ரத்த சம்பந்தமான ஒருத்தன் வந்தான். அவனுக்கு மேல என்ன ஆகுது, தாவீது மேல பகை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவன் என்ன செய்யறான், தூஷிக்கிறான், திட்டுறான், கெட்டவத்தை கூட திட்டுறான். அதான் தூஷித்து கொண்டே வரான். அடுத்த வசனம், சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் ராஜாவுக்கு வலதுபுறம் இடதுபுறம் எல்லாம் பலசாலிகள் எல்லாம் கூட வராங்க. தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். அவன் திட்டுனது தூசிக்கிறதோட இல்லாம கல்ல விட்டு கூட என்ன செய்யறான், எறிறான். கோவம் வரட்டும், அவனுக்கு கோவம் வரட்டும் சொல்லி என்ன செய்யறான், கல்ல விட்டு எறிறான். சகல சீமேயி என்னை தூஷித்து இரத்த பிரியனே, வேலையாளின் மனுஷனே, தொலைந்து போ, செத்து போ நம்ம சொல்லுவோமே, அது மாதிரி அவங்க என்ன பண்றான், தொலைந்து போ. எங்க சொந்தக்காரன் ஸ்ரீ சவுல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிட்டானே, நீ மட்டும் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ரொம்ப கல்ல விட்டு அடிக்கிறான், திட்டுறான். சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். அப்போது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, ராஜாவுடைய துணை கையால் சொல்றாரு, அபிசாய் சொல்றாரு, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே. நாய் ஒரு தூண் ஊதுனா என்ன பண்ணுவான், கொசு மாதிரி அவன் விழுந்துருவான். அந்த செத்த நாய ராஜாவை என் ஆண்டவனை தூசிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே, அவன் தலையை எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே, எனக்கு உங்களுக்கு என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அல்லேலூயா. நம்ம இந்த நிலைமைக்கு நம்ம பேசுவோமா? நம்மள்ட்ட ஒரு படைபலமே இருக்கு, நம்மளை ஒருத்தன் திட்டுறான், என்ன செய்வோம், அதுவும் கேட்கறான், கூட இருக்கும் கேட்கறான், நான் போய் அவன் தலையை வெட்டிட்டு வந்துட்டா அப்படிங்கிறான். நம்மளாம் தான் என்ன செய்வான், என் முடிய நான் ராஜா, நான் எவ்வளவு பெரிய ராஜா, என் முடிய அவன் என்ன கல்ல விட்டு அடிக்கிறான், என் முடிய திட்டுறான், போய் கொஸ்டின் என்ன செய்ய, அவன் போட்டு வாடா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நானா ராஜாவா இருந்தானா. ஆனா இவன் என்ன சொல்றான், அபிஷாய் சொல்றான், போய் அவன் தலையை வெட்டிட்டு வரட்டுமா ராஜா, நீங்க அவன் தூசிக்கட்டும்பா, அவன் தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும்னு கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? கர்த்தரே அவன் தூசியை சொல்லியிருக்கிறாரு, அவன் திட்ட வைத்திருக்கிறாரு. அப்ப என்ன திட்டட்டும், நல்லா திட்டட்டும், அது நல்லா கலவுக்கு அடிக்கட்டும் அப்படின்னு இவர் சொல்றாரு. நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். அந்த இடத்துல நம்மளால யாராவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? ஏன்னா தூசிக்கலாம், திட்டுறது தான் தூசிக்கிறது. நம்ம உள்ளதுன்னு சொல்றதுக்கே இன்னைக்கு மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நம்ம மனசு தாங்க மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க சொன்னாவே நம்ம மனசு என்ன செய்யல, ஏத்துக்க மாட்டேங்குது. ஆனா அந்த தாவீத அதுவும் ராஜாவா இருக்கான், அவன் திட்டுறான், ரத்த பிரியனே, பேலியான் மனுஷனே, செத்து போ தொலைந்து போங்கிறான். அப்படி இருந்தான் அவன் இந்த இடத்துல இவ்வளவு தாழ்மையா இருக்கான் பாருங்க. ராஜாவா இருந்தாலும் தன்னை தாழ்த்துறான். அந்த தாழ்மை குணம் நம்மகிட்ட இருக்குதா? அவரை தான் ஆண்டவர் செய்ய முடியும், மேன்மைப்படுத்த முடியும். யார் சகிக்கிறாங்களோ, கர்த்தருக்காக சகிக்கிறாங்களோ, அவங்களதான் கர்த்தரை செய்ய முடியும், மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். இதான் ரகசியம். வசனம் அழகா இருக்கு, நான் சொல்லிட்டு போயிடுவேன், உங்களையும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனா அவன் அந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னாக அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று உங்களுக்கு முன்னாடி வைத்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதன்படி உங்க வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தும் போது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையா நீங்களே சொல்லுவீங்க, நான் வணங்குற கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் முடியுங்க அப்படின்னு நீங்க 4 பேர்த்த நீங்க சொல்லுவீங்க. அதுக்குதான் அவன் தேர்ந்து இருக்கிற அந்த காரியங்களை உங்க மத்தியில நான் சொல்லிட்டு வரேன். இன்னும் சில காரியங்கள் இருக்கு. அவன் பாவம் செய்யறான், அந்த பாவத்தை தீர்க்கதரிசி போய் உணர்த்துறாரு. அந்த தீர்க்கதரிசி கூட உண்மை செய்யலாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யற பாவத்தை சொன்னா இன்னைக்கு பிடிக்கல, ஊழியக்காரர் சொன்னா பிடிக்க மாட்டேங்குது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு என்ன சொல்லிட்டா, 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வாசிக்கிட்டா தெரியும். அவன் வேறொரு மனைவியை என்ன பண்ணிடுவான், இச்சித்துவது மட்டுமல்ல, அவனுடைய புருஷனை என்ன பண்ணிடுவான், கொலை செஞ்சிடுவான். ராஜா இந்த ஒரு இச்சையின் ஆவில இருந்துட்டான். அதுக்கு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. தீர்க்கதரிசி 1 நீங்க வீட்டுல போய் படிங்க. அதுக்கு முந்தின இதுல அவன் எப்படி அவன் பாவத்துக்கு உள்ளாகுறான்னு சொல்லப்பட்டிருக்கும். அவன் பச்சைப்பாலை என்ன செய்யறான், அது பச்சைப்பால் வேற ஒருத்தி மனைவி, அந்த மனைவி மேல இவன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு அவன் மனைவி புருஷன் என்ன பண்றான், கொலை செய்து விடுறான். ஆனா கர்த்தர் என்ன செய்யல, பாவத்துக்கு தண்டனை கொடுப்பார். அதை தீர்க்கதரிசி சொல்றதுக்கு அவன் உடனே என்ன செய்யறான், தேவன் முன்பாக தன்னை தாழ்த்து. அவன் நம்ம தாழ்த்துவோமா? பாவத்தை சொன்னா நம்மளால தாங்க முடியுதா? அதுக்கு 1000 பொய் சொல்லி 1000 உண்மையை மறைச்சி அதை நம்ம மூட பார்ப்போம். ராஜா அதை மறைக்கவே இல்லை. அதை சொல்ற 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த கதை பற்றி சொல்லிதான் சொல்லுவார் தீர்க்கதரிசி. உரியா அவனிடத்தில் வந்தபோது அப்போது நாத்தான் 12:7 நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மணியை தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் கொடுத்திருக்கேன், என்ன வேணாலும் உனக்கு என்ன செய்வேன், வேற ஒரு பெண்ணை கூட கொடுத்துருப்போம்பா. நான் அடுத்த மனைவி மேல ஆசைப்பட்ட பத்தியா, அவனையும் கொலை செஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. 11ஆம் வசனம், கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க, அது பல சாபங்கள் சொல்றாரு. சொல்லிட்டு அப்போது தாவீது சொல்றதுதான் இருக்கு. 13ஆம் வசனம் சொல்லுங்க. அப்போது தாவீது நாத்தானிடத்தில், அப்போது தாவீது இவர் எல்லாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, இவர் மறைவா செய்யறாரு, எல்லாமே யாருக்குமே தெரியலன்னு செய்யறாரு. தாவீது என்ன செய்யறாரு, யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, சொன்ன பிறகு அந்த மனுஷன் நீ தான் பா சொல்லிட்டு அப்போ உணவு அடைகிறாரு. உணவு அடைஞ்சி போய் நாத்தான் என்ன செய்யல, ஒண்ணுமே செய்யல. நீ எப்படி எம்ஜே என்ன குற்றப்படுத்துறியா அப்படின்னு இவர் எதுவுமே செய்யல. என்ன சொல்றாரு, அப்போது தாவீது நாத்தானிடத்திலே,
நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனா நீ என்ன செய்த? சாகாதபடிக்கு உன் பாவத்தை கர்த்தர் செய்தாரு, நீங்க செய்திருக்கிறாரு. ஆனால் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். பாக்குறோம், அவன் மனம் நம்மளாம் என்ன ஊழியக்காரர் ஏதாவது சொல்லிட்டா ஊழியக்காரங்களை கோவப்படுவோம். ஆனா அவன் கோவமே பண்ணல, ஒத்துக்கிறான். தன் பாவத்தை ஒத்துக்கிட்டு நான் பாவம் செய்தேன் அப்படின்றான். அதுதான் சொல்றாரு ஆண்டவன் பாவத்தை என்ன செய்தாரு? நீ சாகாதபடி கர்த்தர் பாவம் நீங்க செய்தாரு. நீ உணர்ந்துட்ட பாத்தியா? உணர்ந்த பிறகு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த பாவத்தை எல்லாம் நீக்கிட்டாரு. அதனால அது மொத்தம் அந்த பாவத்தின் மூலம் அந்த குழந்தை என்ன செய்யும்? அது சாகும் சொல்றாரு. அதே மாதிரி அந்த பிள்ளை இறந்து போயிடும். ஆகவே இதுல பாக்குறோம், அவன் தாவீது கற்றுக்கொள்ற காரியம் என்னன்னா, ஒருவர் கண்டித்து உணர்த்தினாலும், ஒரு தீர்க்கதரிசியோ ஊழியக்காரர் கண்டித்து உணர்த்தினாலும் அவன் தன்னுடைய தவறை உணர்கிற அந்த மனப்பக்கம் அவனுக்குள்ள இருக்குது. உணர்வான் கர்த்தனை செய்யறாரு, அந்த பாவத்தை மன்னிக்கிறாரு. மன்னித்துதான் அவன் சொல்ற என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைதான் தாவீது அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? வெறுக்க மாட்டாரு. ஆனா அவன் மனம் திருந்திட்டா போதும். அவன் மனம் திருந்துறான். தீர்க்கதரிசி சொன்ன வேகத்துல என்ன செய்யறான்? மனம் திரும்புறான். திரும்பின உடனே ஆண்டவர் செய்யற, உன் பாவம் நீங்க கர்த்தர் நீங்க செய்தா, உன் பாவத்தை நீக்கினார் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தாவீதை தனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி பெயர் கொடுக்கிறார். ஆனா இந்த உலகம் என்ன செய்யும்? நம்ம பாவம் செஞ்சோம்னா இவன் பாவின்னு கடைசி வரைக்கும் பட்டம் வைக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம அவர்கிட்ட வருந்தி நான் செய்தது பாவம் தான் ஆண்டவரே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா ஆண்டவர் அந்த பாவத்தை நீங்கி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக நம்மளை மாற்றுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனா உலகத்துல அந்த பட்டம் எப்படி இருக்கும்? கடைசி சார வரைக்கும் சொல்லுவோம், இவன் சரியான பாவடாங்க, இந்த தவறு பண்ணா அந்த தவறு பண்ணா சொல்லிட்டு இருக்கோம். நான் இயேசுநாதரு அவர்கிட்ட நம்ம ஒத்துக்கிட்டா போதும். ஆனா இன்னைக்கு ஒத்துக்கிறதுக்கு தான் மனசு இல்லை யாருக்கும். அதுக்கு வாதாடி அதை நியாயப்படுத்தி அதுக்கு பல பொய்களை சொல்லி அப்படி என்ன செய்வோம்? ஒன்னுக்கு ஒன்னு ஒத்துக்கிட்டா முடிஞ்சு போகுது. ஆனா அதை மறைக்க 1000 பொய் சொல்லுவோம். பொய்னாவே அவனுக்கு என்ன செய்யாது? கூடஞ்சம் பிடிக்காது. பொய் பேசும்போது கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லப்படுது. அப்போ பொய்யை பேசுறோம். பொய்யை பேச இன்னும் அதுல பாவத்தை கூட்டுறோம். அதுவே ஆண்டவர் உணர்த்துறாரா? உணர்த்தும் போது அதை நான் சரி பண்ணி கொள்ளுகிறான் ஆண்டவரே நான் சொல்லி தாவீது சொல்றான். அவன் நினைச்சா ராஜா அந்த தீர்க்கதரிசியை போட்டு தள்ளிருக்கலாம். நீ ஏன் முன்னாடியே வந்து என்னை குற்றப்படுத்தியா சொல்லி அவன் நினைச்சா அவனை போட்டு தள்ளிருக்கலாம். கர்த்தர் சொன்ன உடனே அவன் உணர்றான், நான் செய்தது அவன் ஆண்டவரே சொன்ன உடனே கர்த்தர் அந்த பாவத்தை என்ன செய்யறான்? நீங்க செய்தான். நீங்க செய்ததுக்கு அதுக்கு தண்டனையும் கொடுக்குறாரு. தண்டனை கொடுத்து அவன் என்ன செய்யறாரு? அவனை தன் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாக தாவீதை மாற்றி அவனை ராஜாங்கத்துல 40 வருஷம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். இன்னும் அநேக வசனம் எடுத்த டைம் இல்லை, நேரம் போயிடுச்சு. ஆகவே முடிந்துள்ள இன்னும் நேரம் கிடைத்தால் எவரையும் மேன்மைப்படுத்த அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தாவீதிலிருந்து இன்னும் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் இருக்கு. ஒரு சில காரியங்களை அவனுக்குள்ள இந்த தாழ்மை, அவனுக்குள்ள இருந்த பழி தீக்கிற எண்ணம் அதெல்லாம் இல்லாம இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். பாவத்தை ஒத்துக்கொள்கிற மனிதனா இருக்கிறான். இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மையும் மேன்மைப்படுத்த முடியும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அடுத்த வாரம் முடிந்தா நம்ம பேசுவோம். இந்த சம்பவத்தையே தாவீதிடத்திலிருந்து கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். ஆனா நீங்க ஆண்டவரை அற்பமா என்னாதீங்க. அவர் யாரையும் என்ன செய்வாரு? மேன்மைப்படுத்த முடியும். அதுக்கு நம்ம இடத்திலிருந்து ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நம்மளால் படிக்கிட்டு தேவ சம்பந்தம் ஜெபிப்போம்.